ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் 10 சென்டில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் லேண்டு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பிஎஸ்என்ஐ காலேஜ் ஒட்டியே தாங்க அமைஞ்சிருக்கு. மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 100 மீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 2 ஏக்கர் 10 சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இதில் போரோ கேனியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு தாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய ஹைவேஸ் ரோடு. இந்த ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 100 மீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் நம்மளோட இடத்த வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு போகிறதுக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 அடி பாதை ஹைவேஸ்லேருந்தே நமக்கு செப்பரேட்டாக வந்து கிடச்சிருது. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 80 லட்சம் ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை அனுசரித்து வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு சொத்து வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் பிஎஸ்என்ஐ காலேஜோட காம்பவுண்ட் வால். இதை ஒட்டி தான் நமக்கு வந்து இடம் வந்து அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 12 to 13 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஊரே அமைஞ்சிருக்கு. முத்தனம்பட்டி ஏரியான்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல்லேருந்து பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த இடத்த சொல்லக்கூடிய லொக்கேஷன்ஸ் மற்ற டீட்டெயில் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு தான் டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அத்துமால். இங்கேருந்து அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும் வந்து அதே போல் இந்த பக்கத்து வந்து தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்குமே புலி. நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காரு. சர்வேரை கூப்பிட்டு ஆல்ரெடி இடத்த வந்து அளந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த இடம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வந்து நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும், இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு கோழி பண்ணை வைக்கணும், இல்லை வேறு பிஸ்னஸ் ஓரியன்டாக யோசித்தாலும் சரி, இல்லை அக்ரி ஓரியன்டாக யோசித்தாலும் சரி, இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாங்கி போட்டுட்டு ஒரு 6 மாதம் கழித்து நம்ம ஃப்ளாட் பிரித்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட தாராளமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். இன்றைக்கி திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு சென்டோட மதிப்பு 3.5 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி யாருமே வந்து ப்ரைஸ் வந்து கோட் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸு தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வாரியாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது கம்மியாக தான் நமக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரிசல் மண் பூமியாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து புஞ்சையில் வந்து நமக்கு வந்து வந்துடுதுங்க. போல் இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 200 அடியில் இருந்து ஒரு 500 அடிக்குள்ளேயே நமக்கு கிரவுண்டு வாட்டர் வந்து கிடச்சிருங்க. பக்கத்தில் கூட கேணி இருக்குது. அந்த தென்னந்தோப்புக்கு தாண்டி அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கேணியில் மேலே அப்படி தான் நமக்கு வந்து தண்ணி வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து குரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.